பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. உம்முடைய கரத்தினாலே ஆகும். தேவனுடைய கரத்தினாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய கரம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், அது சாத்தியம் ஆக்கக்கூடிய ஒரு கரம் அல்லது ஆக்கும் கரம் என்று சொல்லலாம். இட் இஸ் பாசிபிள். அவருடைய கரம் ஒன்றை எடுத்து செய்யும் என்றால் அதை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு கரம் தான் தேவனுடைய கரம். தேவனுடைய கரத்தினாலே நிறைவேறக்கூடிய சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனுடைய கரம் நம்மை சீராக்கும். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, ஒரு குருடன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அவனுடைய கண்களை தொடுகிறார். அப்புறம் இப்பொழுது காண்கிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவரே, கொஞ்சம் நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் 2வது முறை அவனை தொடுகிறார். தொட்டவனே அவன் முழுவதுமாக அவன் பார்வையடைகிறான். பாதிக்கப்பட்டதை பழுது பார்த்து சீரமைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். எரேமியா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போலதான் நாமும் இருக்கிறோம். அந்த களிமண் குயவன் விரும்புகிற பிரகாரம் நடைபெறவில்லை என்ற உடனே ஆண்டவர் தூக்கி போடவில்லை. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மண்ணை கர்த்தர் மறுபடியும் சீராக்கி அவர் விரும்புகிற பிரகாரம் அதை ஒரு நல்ல வடிவத்தில் கொடுக்கிறார். சோ அவருடைய கரம் செய்யக்கூடிய முதல் காரியம், உங்களையும் என்னையும் கர்த்தர் சீராக்குவாராக. 2வது, அவருடைய கரம் நம்மளை தகுதிப்படுத்தும். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என்று சொல்கிறது. ஏன் ஆண்டவர் வாயை தொடுகிறார் என்றால், எரேமியா சொல்கிறார், நான் சின்ன பையன், எனக்கு பேச முடியாது, எனக்கு பேச தெரியாது என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், என் கரத்தை உன்மேலே நான் வைப்பேன், நான் உன்னை தகுதி உள்ளவனாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, உண்மையாலுமே நாம் தகுதியற்றவர்கள். அநேக காரியங்களில் நாம் தகுதி இல்லாதவர்கள். திராணிக்கு மேலாக நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியங்களில் இருக்கிறோம். ஆனால் நம்மை தகுதிப்படுத்தி நம்மளை உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். நிச்சயமாகவே உங்களை சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும். நீங்கள் எதிலெல்லாம் தகுதி இல்லை என்று நினைக்கிறீர்களோ அதுல எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. 3வது, 2 நாளாகம புஸ்தகம் 30ஆவது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, கர்த்தருடைய கரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், அங்கே அவர்களை ஒருமனப்படுத்துகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல இடங்களில் பிரிந்து, பல இடங்களிலே நம்முடைய மனநிலைமையிலையோ நம்முடைய குடும்ப நிலைமையிலையோ பல விதங்களில் பிரிந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், தேவனுடைய கரம் ஒருமனப்படுத்தும். நிச்சயமாக அந்த ஒருமனத்தின் நிமித்தமாக நீங்கள் தேவனாலே மகிமைப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.